என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். குளியல் ரகசியத்தை பற்றி இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன வித்தியாசமான பதிவை தான் நான் இப்போ உங்ககிட்ட பேச போகிறேன். எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் குளிக்கிறது ரொம்ப விசேஷம். குளிக்கிறது அழுக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சதா சர்வ காலமும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிற காத்தோட பிடியிலிருந்து விலகி இருக்கவும் தான். எப்படி ஒரு மீன் தண்ணியில் இருக்கோ அதுபோல நாம இந்த உலகத்தில் காத்துக்குள்ளே இருக்கோம். 9 கிரகங்கள் சதா சர்வகாலமும் வழி நடத்திக்கிட்டு நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. அதோடைய கதிர்வீச்சு, அதோட கதிர்கள் காத்தோட கலந்து தான் நம்மளோட உடலை வந்தடையுது. நாம் சுவாசிக்கும் போது அது நமக்குள்ள நுழையுது. நமக்கு இது தெரிய போகிறதில்ல, ஏன்னா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஒவ்வொரு கணமும் எல்லாருக்குமே இதுதான் நடக்குது. இதில் ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. எல்லா உடம்பும் ஒரே மாதிரி இல்லைல்ல, எல்லாரும் ஒரே நேரத்தில் பிறந்தவர்களும் கிடையாது. இந்த மனித உடம்பானது தூசு, தும்பு, இந்த மாதிரி அழுக்குகளால் மட்டும் பாதிக்கப்படுறது இல்லைங்க. நல்லா கவனிங்க, நம்ம அழுக்குனால மட்டும் பாதிக்கப்படுறதில்ல. மற்ற மனிதர்களோட பார்வைன்ற திருஷ்டி, எண்ணங்களோட தாக்குதல், அவங்க உடம்புலேருந்து வெளிப்படுற கதிர்வீச்சு தாக்குதல், இந்த மாதிரி எல்லா பாதிப்புகளுக்கும் நாம் ஆளாகிறோம். இந்த பாதிப்புகள் 2 விதம். ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல விதம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெட்ட விதம். ஒருத்தர் நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சா அது நல்ல விதமாக எடுத்துக்கலாம். ஆஹா, இவனை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்கான் அப்படின்றது நல்ல விதம். நம்ம அதுக்கு பாதிக்கப்பட போகிறதில்ல, நமக்கு அது ஒரு கெடுதலும் செய்ய போகிறதில்ல. இதை நம்ம பார்க்க இயலாது. ஆனால் இவன் எப்படி வாழறான் பார், அப்பா அப்படின்னு வயிறு எரிஞ்சாங்கன்னா அது கெட்ட விதம். அதனால் இத்தகைய பாதிப்புகள் இல்லாமல் நாமளும் இருக்கிறதில்ல, நீங்களும் இருக்கிறதில்ல. இந்த பாதிப்பு கூடிக்கொண்டே போகும்போது ஒரு கட்டத்தில் உடம்பு வலி, மன அசதி, சோர்வு, இதெல்லாம் நம்மளை ரொம்ப பாடாப்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, தேவையில்லாத நேரத்துலலாம் கோபம் வரும். நாம் இதை நம்மளோட உடலோட தன்மைன்னு நினச்சிக்கிறோம். கிடையவே கிடையாது. இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் இதை அழகாக விளக்கி சொல்கிறார், குளிக்கிறதுனால என்ன பலன்னு. இதை உலகத்திலேயே தோஷம் தாக்க முடியாத ஒன்று தண்ணீர் தான். குளிக்கும்போது நம்மளோட உடல் முழுவதும் தண்ணியில் மூழ்கி இருக்கும்போது உலக தொடர்பை நாம் இழந்து போயிடுறோம். நீர் நம்ம உச்சந்தலையில் படும்போது உடம்புல இருக்கிற சர்வ நாடிகள்லையும் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது, நம்மளோட உடல்ல உதறல் ஏற்படுது. இதனால் நம்மளை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிற அந்த 9 கோள்கள் சொன்னல, அதோட கதிர்கள் எல்லாமே உதிர்ந்து தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகப்படுது. குளிச்சு முடிச்ச உடனே காற்று உலகத்தோட புதுசாக தொடங்குது. அதாவது நாம் வாங்குற காற்று புதுசாக தொடங்குது. உற்சாகம் உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மனசுக்கும் குளித்த பிறகு கண்டிப்பாக உற்சாகம் ஏற்படும். ஒரு இறந்த வீட்டுக்கு போன உடனே நாம் வீட்டுக்கு வந்துடுறோம், அப்போது குளிக்க சொல்கிறாங்க. அந்த குளிக்கிற காரணமும் இதுதான். சவத்தீட்டுன்னு சொல்கிறதும் அந்த சவம் கிடக்கிற இடத்துல இருக்கிற கதிர்களை தான் சொல்கிறாங்க. எல்லாருடைய மனசுலையும் துக்கத்தில் இருக்கும் பொழுது, அதாவது எல்லாரோட மனசும் துக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலை நல்ல கதிர்களோட நல்ல விதமாக இருக்காது. இது நாம் குளிக்கும்போது தண்ணியோட அடிச்சுட்டு போகப்படுது. ஆனால் அதே சமயத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் காரணம் இருக்குது. அந்த காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கோயிலில் நல்ல சக்தி, நல்ல சூழ்நிலை, நல்ல கதிர்வீச்சு நடமாடுற ஒரு இடமா கோயில் இருக்குது. அந்த மாதிரியான கதிர்வீச்சு நாம் குளித்த நீரோட கலந்து வீணாக கூடாதுன்றதுனால தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் குளிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் மட்டும் இல்லை, நம்மை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள்லாம் எழுந்தவொடனே ஐயோ நான் குளிக்க மாட்டேன்னு, குளிச்சே ஆகணும். காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம குளிக்கிற மாதிரி தண்ணியில் போய் குளிக்கல. தண்ணியில் குளித்தா ரொம்ப விசேஷம், ஓடுற தண்ணியிலலாம் குளித்தா நம்மளுடைய திருஷ்டி, கண் திருஷ்டி, உடம்பு சோர்வு எல்லாமே போயிடும். ஆனால் இப்போ நாம் குளிக்கிறது சாதாரணமாக ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து குளிக்கிறோம். இது உடம்பை அலம்பிக்கிறதுன்னு தான் பேரே தவிர இதுக்கு குளியல்னு பேர் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹின்ஸு கொடுக்குறேன், அதுபடி நீங்கள் செய்யுங்க. ஒரு கல் உப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க. ஏன்னா கடல் தண்ணியில் குளிக்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை போய் குளின்வாங்க, அது விசேஷம். ஏன்னா அந்த உப்புக்கு எல்லாவித கதிர்வீச்சையும் நீக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் சின்ன ஒரு கைப்பிடி கல் உப்பை தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா அதாவது
நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கண் பார்வை திருஷ்டிகள் இதெல்லாம் போகும். அதனால் நாம் குளித்து பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.